ஏங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசணுங்க. சொல்லுமா மீனாட்சி. ஏங்க, அது எல்லாம் நம்ம கிருஷ்ணன் கல்யாணத்தை பத்தி தான். சரிம்மா மீனாட்சி, ஏதாச்சும் நல்ல வரணும் ஏதாவது அமைஞ்சிருக்கா என்ன? ஏங்க, அது கிருஷ்ணன் வேற கல்யாணத்துக்கே சம்மதிக்க மாட்டேங்கிறான். அதான் என்ன பண்ணேன்னு தெரியாம நான் போயிட்டு நேத்து ஜோசியரை பார்த்துட்டு வந்தேன். என்னது ஜோசியரை பார்த்துட்டு வந்தியா? எத்தனை நாள் சொல்றது மீனாட்சி, இந்த ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் நம்பாத, எல்லாமே பொய் சொல்லுவாங்கன்னு. நீ அதையும் மீறி போய் ஜோசியம் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்ற? ஏங்க, முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசா கேளுங்க. இவன் வேற என்ன நேரமும் கல்யாணம் வேண்டாம் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கானே. சரி, என்ன ஏதுன்னு பார்ப்போம் கேட்போன்ட்டு தான் போனேன். ஆனா அங்க ஆனா என்ன, ஏதாச்சும் கண்டு இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு ஏதாச்சும் பொருளையை கிளப்பி விட்டுருப்பாங்க, அப்படித்தானே? என்னங்க நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க? உங்களுக்கு உங்க பையன் மேல அக்கறை இருக்கா இல்லையா? சரிம்மா, நான் எதுவும் பேசல, நீ சொல்லு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஜோசியர் என்ன சொன்னார்னா, இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள கிருஷ்ணனுக்கு கல்யாணம் முடிச்சே ஆகணுமா, இல்லைன்னா அவனுக்கு 35 வயசு வரை கல்யாணமே ஆகாதுன்ட்டாரு. மீனாட்சி, இதெல்லாம் நீ உன் மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காது. அப்படிலாம் ஒன்னும் இல்ல. சும்மா ஏதாச்சும் ஜோசியத்தை கேட்டேன் அங்க கேட்டேன் இங்க கேட்டேன் ஏதாச்சும் வந்து புலம்ப வேண்டியது, அப்படிலாம் ஒன்னும் இல்ல. இல்லங்க, எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஜோசியர் சொன்னா அவர் சொல்றது எல்லாமே அப்படியே பழிக்குங்க. அவர் இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள கிருஷ்ணனுக்கு கல்யாணம் ஆகணும்ட்டாரு. அதான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு எடுத்திருக்க? இன்னும் ஒரு மாசம் தாங்க டைம் இருக்கு. அதுக்குள்ள வெளியே பொண்ணை பார்த்து பேசி முடிச்சு கல்யாணம் பண்றதுக்குள்ள ரொம்ப நாள் ஆயிருங்க. அதான் அதனால அதான் நம்ம பிரீத்தியை பேசாம கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேங்க. என்ன மீனாட்சி சொல்ற? பிரீத்திய கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு யோசிச்சிருக்கியா? மூளைக்கீழ எதுவும் குழம்பி போச்சா என்ன? அதெல்லாம் சரி வராது மீனாட்சி. இந்த யோசனையை இப்பவே விட்டுரு. ஏங்க, ஏன் சரி வராது? அதெல்லாம் எல்லாம் சரி வரும். நான் பிரீத்தி ஜாதகமும் கிருஷ்ணன் ஜாதகத்தையும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். நல்லா 11 பொருத்தம் 12 பொருத்தம் இருக்குங்க. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா ஜாம் ஜாம்னு வாழ்வாவே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் முடிவு பண்ணிட்டேன். பிரீத்தியை தான் கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அப்ப முடிவு பண்ணிட்டு வந்துதான் என்கிட்ட பேசிட்டு இருக்க, அப்படிதானே? ஏங்க, அப்படி இல்லைங்க, எல்லாம் சரி வருங்க. இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள கல்யாணம் வேற நடக்கணுங்க. இப்போ பிரீத்தியை விட்டா வேற நம்மளுக்கு வெளியே பொண்ணும் கிடைக்காதுங்க. ஏங்க, பிரீத்திக்கு என்ன குறைச்சல்? நல்லா அழகா இருக்கா, நல்லா படிச்சிருக்கா, கிருஷ்ணனுக்கு ஏத்த ஜோடிதாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்து வளர்ந்த பிள்ளை. அதனால பிரீத்தியே கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க. மீனாட்சி, அதெல்லாம் சுத்தமா சரி வராது. நீ இதை போயிட்டு கிருஷ்ணன் கிட்ட சொன்னாலும் அவன் கண்டிப்பா கோபம் தான் படுவான். ஆமா, அவன் கல்யாண பேச்சை இழுத்தாலே அவன் கோவம் தான் படுறான். நான் இப்ப யார் சம்மதத்தையும் கேட்கற மாதிரி இல்ல. நான் பேசாம பிரீத்தியை முடிவு பண்ணிட்டேன். நான் பிரீத்தியை தான் கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள என் பையனுக்கு கல்யாணம் எப்பயாச்சும் நடந்தே ஆகணும். மீனாட்சி, புரியாம பேசாத. அதெல்லாம் சரி வராது மீனாட்சி. ஏங்க, என்னங்க சரி வராது? சும்மா சரி வராது சரி வராதுன்னா என்னங்க அர்த்தம்? அதெல்லாம் நல்லா கரெக்டா தான் இருக்கும். நான் பார்த்து முடிவு பண்ணிட்டேன், அவ்வளவுதாங்க. சரி, அப்ப நீயே பார்த்து எல்லாமே முடிவு பண்ணிக்க. அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து ஏன் கேட்ட? என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு கொஞ்சமாச்சும் கிருஷ்ணன் வாழ்க்கை பத்தி அக்கறை இருக்கா இல்லையா? உங்களை பார்த்தா எனக்கு என்னன்னு இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. நான் தான் டெய்லி நைட்டாவே வாழ்க்கை நினைச்சு நினைச்சு தூக்க வராம அழுது புலம்பிட்டு இருக்கேன். மீனாட்சி, அக்கறை இருக்கிறதுனால தான் சொல்றேன். பிரீத்தி சரி வர மாட்டா. அதெல்லாம் எல்லாம் போக போக சரி வந்துடும். இப்போ என்ன கொஞ்சம் விளையாட்டு பிள்ளையா இருக்கா, அவ்வளவுதான். மற்றபடி கல்யாணத்தை பண்ணி வச்சா எல்லாம் சரி வரும். சரி மீனாட்சி, இதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. ஆனா எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்ல. ஏங்க, யாருக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ அதை பத்திலாம் நான் யோசிக்கிற மாதிரி இல்லைங்க. நான் பிரீத்தியா கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதை யாராலையும் மாற்ற முடியாது. இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள கல்யாணம் நடந்தே ஆகணும். கல்யாண வேலையெல்லாம் பார்க்கணும், நிறைய வேலை கிடக்கு, எல்லாமே செய்யணும். நான் இந்த கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ கல்யாண வேலையெல்லாம் பார்க்கணுங்கிற? ஆமா, வர்ற பொண்ணு எல்லாத்தையும் உங்க பையன் தட்டி கழிக்கிறான். சரி, வீட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு இருக்கு, இந்த பொண்ணையாச்சும் கல்யாணம் பண்ணி வைப்போன்னு பார்த்தா நீங்க வேண்டாங்கிறீங்க. ஏன் தான் நீங்க எல்லாம் இப்படி பண்றீங்களோ எனக்கும் தெரியல. மீனாட்சி, ஏன் முடிவை நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். நீ என்னமோ பார்த்து பண்ணிக்க. சரிங்க, எதனால நானே பார்த்து பண்ணிக்கிறேன். நீங்க எதிரையும் உள்ள வர வேண்டாம். என் பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஒரு பெத்த அப்பாவா சபையில வந்து நின்னா மட்டும் போதும். சபையில தானே வந்து நிக்கிறேன். ச்சே, இந்த மனுஷனுக்கு வர வேலையே இல்ல. பிரீத்திக்கு என்ன குறை? கண்ணுக்கு லட்சணமா நல்லா இருக்கா, நம்ம கண்ணு முன்னாடி வளர்ந்த பிள்ளை. கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம பேச்ச கேட்டு அது பாட்டுக்கு இருக்க போறா. இவர் வேற சும்மா நொய்யு நொய்யுன்னுட்டு. ச்சே, என்ன இவ இப்படி பேசிட்டு போறா? நான் சொல்றத கூட கேட்காம இவ பிரீத்தியை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு போறா. கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டா போல. புத்தி எதுவும் மழுங்கிருச்சா என்னன்னு தெரியல. சூர்யா சார், வெண்ணிலா, அதுக்கப்புறமா அந்த ரவி வந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணானா? இல்ல சூர்யா சார், நீங்க நல்லா திட்டி விட்டதுக்கு அப்புறம் அவன் இந்த பக்கம் வரவே இல்ல. அப்படியா? சரி, இதுக்கப்புறம் வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன். இன்கேஸ் திரும்பவும் ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்றான், தேவையில்லாம பேசுறான் அப்படின்னா என்கிட்ட சொல்லு, சரியா? சரி சூர்யா சார். சார், காஃபி குடிக்கிறீங்களா? சரி வெண்ணிலா, கொடு. நீ காலையிலேயே 2 ஃப்ளாஸ்க்ல காஃபி டீ எல்லாம் போட்டு வச்சிருந்தல, ரெண்டுமே காலி ஆயிடுச்சு. என்ன சார் சொல்றீங்க? 2 ஃப்ளாஸ்க்கும் அதுக்குள்ள காலி பண்ணிட்டீங்களா?
ஆமா வெண்ணிலா. நான் ட்ரிங்க்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம்னு பார்த்து கடைசியில் காஃபி டீக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிடுவோம் போல. எனக்கு என்ன பண்றதுன்னே சுத்தமா தெரியல. ஒரே எனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணணும்னு மட்டும் தான் தோணிட்டே இருக்குது வெண்ணிலா. அந்த டைம்லலாம் நான் காஃபி டீன்னு மாத்தி மாத்தி குடிச்சு குடிச்சு 2 ஃபிளாஸ்க் ஃபுல்லாவே காலி ஆயிடுச்சு. ஐயோ என்ன சார் சொல்றீங்க? என்ன பண்றது? அதிகமா காஃபி டீயும் குடிக்க கூடாதே. நீங்க என்னடான்னா அநியாயத்துக்கு 2 ஃபிளாஸ்க்கும் காலி ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. நான் அதை கொண்டு போய் வச்சு 2 மணி நேரம் தான் ஆகுது. 2 மணி நேரத்துக்குள்ள அவ்வளோ குடிச்சிட்டீங்களா? ஆமா வெண்ணிலா, வேற நான் என்ன பண்றது? சரி பரவாயில்ல விடுங்க சார். நான் திரும்பவும் காஃபி டீ ரெண்டுமே போட்டு வைக்கிறேன். நீங்க கொஞ்சம் லிமிட்டா எடுத்துக்கோங்க சார். சரி வெண்ணிலா. சார் காஃபி கேட்டிங்கெல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். சரி வெண்ணிலா. ஏன் வெண்ணிலா? வெண்ணிலா, ஐயோ இவளுக்கு என்னாச்சு? இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தா திடீர்னு மயக்கம் போட்டுட்டா. வெண்ணிலா, 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 சூர்யா சார். வெண்ணிலா, உனக்கு என்னாச்சு? திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்ட. சார் அது லைட்டா தலை சுத்துற மாதிரி இருந்தது, அதான் விழுந்துட்டேன். என்ன வெண்ணிலா, காலையில இருந்து சாப்பிட்டியா இல்லையா? சார் அது காலையில சாப்பிடல. காலையில சாப்பிடலன்னா மயக்கம் வராம வேற என்ன பண்ணும்? என்ன வெண்ணிலா, நீ டைம்க்கு சாப்பிட கூட மாட்டியா? இல்ல சார் கொஞ்சம் வேலை இருந்தது, அதனாலதான். எவ்வளவு வேலையா இருந்தாலும் கரெக்ட் டைம்க்கு சாப்பிடணும் முதல்ல. நீ இன்னுமா சாப்பிடாம இருக்க? ஆமா சார் சாப்பிடணும். வெண்ணிலா, நீ இப்படியே சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? இப்படிதான் வேற மயக்கம் போட்டு விழணும். ஒழுங்கா கரெக்ட் டைம்க்கு இனிமேட்டு சாப்பிடு. சரிங்க சார். வெண்ணிலா, நம்ம பேசாம வெளியே போயிட்டு சாப்பிடலாமா? என்ன சார் சொல்றீங்க? வெண்ணிலா, நீயும் இன்னும் காலையில இருந்து சாப்பிடல தானே? நான் பாரு காலையில சாப்பிட்டது எனக்கு இப்பவே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பேசாம வெளியே போலாம். அங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல பிரியாணி சூப்பரா இருக்கும். வா நம்ம அங்க போயிட்டு சாப்பிடலாமா? என்ன சார் சொல்றீங்க? உங்களுக்கு பசிக்குதா? இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பாடு ரெடி ஆயிரும் சார். எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். நம்ம வீட்லயே சாப்பிடலாமே. என்ன வெண்ணிலா, நீ டெய்லியும் நம்ம வீட்ல தானே சாப்பிடுறோம். இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வெளியே போய் சாப்பிடலாமே. எனக்கு வேற பிரியாணி சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நீ வந்தனா நம்ம 2 பேரும் போய் சாப்பிட்டு வந்துடலாம். ஐயோ வேண்டாம் சார். நீங்க வேணா போய் சாப்பிட்டுட்டு வாங்க, நான் வரல. என்ன வெண்ணிலா, நீ அந்த கடையில பிரியாணி உண்மையாவே செம்ம டேஸ்டா இருக்கும் தெரியுமா? அந்த ரெஸ்டாரண்ட்ல எல்லா ஃபுட்டுமே நல்லா இருக்கும். நீயும் வா வெண்ணிலா. வேண்டாம் சார். என்ன வெண்ணிலா, நீ வா. சார் அதெல்லாம் நீ ஒன்றும் பேச வேண்டாம். நீ வா, நான் கார்ல வெயிட் பண்றேன். சீக்கிரமா வா. சார் வெண்ணிலா, உன்னை வான்னு சொன்னேன். என்ன இவரு வெளியே போயிட்டு பிரியாணி சாப்பிடலாம் வான்னு கூப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. கடவுளே, ஏற்கனவே இந்த வீட்ல ஒரு மாதிரி தப்பா பேசுறாங்க. இதை நான் இப்ப இவர் கூட போனேன்னா இன்னும்லாம் அசிங்கப்படுத்துவாங்க. என்ன பண்றதுன்னே தெரியலையே. இது மட்டும் தான் சுந்தரியம்மாக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான், என்ன நார் நாரா கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க. கடவுளே, எனக்கு வேற பயமா இருக்கே. நான் என்ன பண்ணுவேன்? வெண்ணிலா, சீக்கிரமா வா. டைம் ஆக ஆக பிரியாணி அங்க காலி ஆயிரும். அந்த வரேன் சார். அண்ணே, அண்ணி உங்ககிட்ட எல்லாம் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா மீனாட்சி, சுந்தரி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னா. அண்ணே, பிரீத்திய கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு சம்மதமா அண்ணே? மீனாட்சி, சுந்தரி ஜோசியர் சொன்ன எல்லா விஷயத்தையுமே சொன்னா. அதுபடி பார்க்கும்போது பிரீத்தியை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான். நீ என்ன இருந்தாலும் உன் வீட்டுக்கார்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கமா. அண்ணே, அவர்கிட்ட நான் இதை பத்தி காலையிலே பேசிட்டேன். அவரு உன் விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாருண்ணே. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம பேசாம கிருஷ்ணனுக்கும் பிரீத்திக்கும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சரி மீனாட்சி, கிருஷ்ணன்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுரு. அண்ணே, நான் யார்கிட்டையும் கேட்குற மாதிரி இல்லைண்ணே. நான் முடிவு பண்ணிட்டேன். என் வீட்டு மருமகா பிரீத்தி தான். அதனால நான் எந்த பொண்ணை சொல்றேனோ அந்த பொண்ணுக்கு தான் கிருஷ்ணன் தாலி கட்டணும். அவங்கிட்ட கேட்டனா திரும்பவும் கல்யாணம் வேண்டான்னு இழுப்பான். அதனால வேண்டாண்ணே, அவங்கிட்ட கேட்க வேண்டாம். நம்ம பாட்டுக்கு நம்ம கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாம். தாலி கட்டுறான்னா அவன் கரெக்டா வந்து கெட்ட போறான். இல்ல மீனாட்சி, வேற நடுவில் ஏதாச்சும் குழப்பம் ஆயிடுச்சுன்னா வேற அது பிரச்சனை ஆயிரும். நீ அதான் ஒருக்கா கேட்டுக்கீங்க. வேண்டாண்ணே, எந்த ஒரு குழப்பமும் வராது. என் பேச்ச மீறி யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. நான் முடிவு பண்ணிட்டேன். அண்ணி, நீங்க பிரீத்தி கிட்ட கேட்டீங்களா அண்ணி? கேட்ட மீனாட்சி. பிரீத்தி எதுவும் பதில் சொல்லல, உங்க விருப்பம்னு சொல்லிட்டு போயிட்டா. அதனால நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிட வேண்டியதுதான். அப்புறம் என்ன, நீ ரொம்ப சந்தோஷம். ஆக வேண்டிய வேலையை சீக்கிரமா பார்த்து 1 மாசத்துக்குள்ள நம்ம கல்யாணத்தை பண்ணி முடிக்கணும்னே. சரிம்மா மீனாட்சி, அப்போ கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஆமா அண்ணே, சீக்கிரமா எல்லா வேலையும் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். சரிம்மா மீனாட்சி, ரொம்ப சந்தோஷம். வெண்ணிலா, இந்த ரெஸ்டாரண்ட் தான். இங்க எல்லா ஃபுட்டுமே நல்லா இருக்கும். உனக்கு பிரியாணி பிடிக்கும் தானே? என்ன சார் இது இவ்வளவு பெருசா இருக்கு? வேண்டாம் சார், போயிடலாம் சார். வெண்ணிலா, நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? உனக்கு பிரியாணி பிடிக்கும் தானேன்னு கேட்டேன். ஆமா
சார் பிடிக்கும் தான். ஆனா இது ரொம்ப பெருசா இருக்கு சார் இந்த ரெஸ்டாரண்ட். இங்க வேண்டாம் சார். நம்ம வீட்டுக்கே போயிடலாமே. நான் இதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் வந்ததே இல்லை. என்ன வெண்ணிலா நீ இவ்வளவு தூரம் வந்துட்டு உள்ள வர மாட்டேன்னா என்ன அர்த்தம்? வா, உண்மையாவே சாப்பாடுலாம் சூப்பரா இருக்கும். நான் அடிக்கடி இங்க தான் வந்து சாப்பிடுவேன். சார் வேண்டாம் சார். இந்த ஹோட்டலை பார்த்தாலே தெரியுது இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும்னு நினைக்கிறேன். வேண்டாம் சார். வெண்ணிலா அதெல்லாம் பத்தி நீ ஏன் யோசிக்கிற? நீ வா. அடியாத்தி, இந்த ஹோட்டல் என்ன இவ்வளோ பெருசா இருக்கு? எப்படியும் பில்லு நிறைய போடுவானுங்க. சூர்யா சார் வேற இங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க. சார் வேற சொன்னா கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. வெண்ணிலா அந்த டேபிளுக்கு போயிடலாமா? வேண்டாம் சார், நம்ம வீட்டுக்கே போயிடலாமே. வெண்ணிலா சரி சார், சரி சார், வரேன். என்ன சார் இவ்வளோ குளிரா இருக்கு? உங்களுக்கு குளிரவே இல்லையா? இல்ல வெண்ணிலா. உங்களுக்கு உண்மையாவே குளிரலையா? ஐயோ, எனக்கு ரொம்ப குளிருது சார். வெண்ணிலா இதெல்லாம் நார்மல் தான். எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் ஏசி அதிகமாக தான் இருக்கும். ஓ அப்படியா சார்? நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் வந்ததே இல்லை சார். இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓ அப்படியா வெண்ணிலா? சரி, இதுக்கப்புறம் உனக்கு பிரியாணி சாப்பிடணும்னா சொல்லு, நான் உன்னை இங்கே கூப்பிட்டு வரேன். ஐயோ வேண்டாம் சார். சூர்யா சார், என்ன இவ்வளோ சாப்பாடு வாங்கியிருக்கீங்க? வெண்ணிலா எல்லாம் உனக்கு தான். இன்னும் சொல்லியிருக்கேன், பொறுமையாக எடுத்துட்டு வருவாங்க. ஐயோ என்ன சார் நீங்க? இதையே என்னால சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னடான்னா இன்னும் சொல்லிருக்கீங்களா? ஐயோ வேண்டாம் சார், நிறைய இருக்கு. பரவாயில்ல வெண்ணிலா, இதில் உள்ள எல்லா ஃபுட்டுமே நல்லா இருக்கும். நீ எல்லாமே சாப்பிடு. சார் எப்படி சார் எல்லாமே சாப்பிட முடியும்? அதெல்லாம் சாப்பிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. பொறுமையாக சாப்பிடு. என்ன சார் நீங்க இப்படிலாம் பண்றீங்க? ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ பொறுமையாக சாப்பிடு. சரி சூர்யா சார். வெண்ணிலா ஃபுட்டுலாம் எப்படி இருந்தது? சார் நீங்க சொன்ன மாதிரியே எல்லா ஃபுட்டுமே நல்லா இருந்துச்சு சார். ஆமா வெண்ணிலா, இந்த ரெஸ்டாரண்ட்ல எல்லாமே சூப்பரா தான் இருக்கும். ஆனா சார் பில்லு தான் அதிகமா வந்திருக்கும்ல? ஐயோ என்ன வெண்ணிலா நீ, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சாப்பாடு உனக்கு பிடிச்சிருந்ததுல, எனக்கு அது போதும். சாப்பாடு நல்லா இருந்துச்சு சார். யோ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நானும் பாத்துட்டு இருக்கேன். இந்த வாரம் தரேன், அடுத்த வாரம் தரேன், அதுக்கு அடுத்த வாரம் தரேன்னு சொல்லி 3 வாரமா மாமல் காசே வரல. எப்பா தம்பி, கடையில சுத்தமா வியாபாரமே இல்லப்பா, அதனாலதான்ப்பா காசு தர முடியல. யோ வியாபாரம் இல்லைன்னா கடையா மூடிட்டு இடத்த காலி பண்ணிட்டே இரு. சும்மா அதை விட்டு வியாபாரம் இல்லைன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? முதல்ல மாமல் காசை எடுத்து வையா. 3 வாரத்துக்குள்ளதையும் சேர்த்து எடுத்து வை. என்னப்பா தம்பி நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் தான் சொல்றேன்லப்பா, சுத்தமா வியாபாரமே இல்லைன்னு. சரி, இப்போ வந்து காசு தான் கேட்டா நான் என்னப்பா பண்ணுவேன்? வியாபாரம் இல்லையா? வியாபாரம் இல்லைன்னு என்ன 3 வாரமா பட்னியா கிடந்த? வயிற்றுக்கு கரெக்டா சோறு போட்டிருக்கல, அதே மாதிரி எனக்கு கரெக்டா மாமூல் வந்தே ஆகணும். இப்ப நீ மாமூல் எடுத்துட்டு வரியா, இல்லைன்னா இப்ப இந்த கடையை அடிச்சு நொறுக்கட்டுமா? ஏய் அப்பா தம்பி, அடுத்த வாரம் சேர்த்து 3 வாரத்துக்குள்ள காசு மொத்தமா தந்துடுறேன். இப்போ கொஞ்சம் கிளம்புங்க. யோ காசு வாங்காம நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். ஏப்பா 3 வாரம் கழிச்சு இன்னைக்கு கொஞ்சம் வியாபாரம் ஓரளவு போகுது. கொஞ்சம் தயவு செஞ்சு நீ கிளம்புப்பா. இங்கே நின்று இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தா வியாபாரம் கெட்டு போயிடும்ப்பா. நான் அடுத்த வாரம் காசை கண்டிப்பா தந்துடுறேன்ப்பா. யோ இந்த கதை விடுற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாத. நானும் ஒவ்வொரு வாரமா வந்துட்டு தான் இருக்கேன். நீ இப்படிதான் அடுத்த வாரம் ஏமாத்திட்டு இருக்க. அதெல்லாம் முடியாது. நீ இப்ப காசை எடுத்து வை, இல்லைன்னா இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். அது மட்டும் இல்ல, நீ என்ன எவ்வளவு நேரம் காக்க வைக்கிறியோ அவ்வளவு நேரமும் ஒவ்வொரு பொருளையா தூக்கி எரியாம விட மாட்டேன். என்னப்பா தம்பி இப்படி அநியாயம் பண்றீங்கப்பா? நான் தான் சொல்றேன்லப்பா, அடுத்த வாரம் தரேன்னு தானே சொல்றேன். யாரு நான் நியாயம் பண்றேனா? இந்த இடத்துல எல்லாம் முதல்ல கடையே போடக்கூடாது. உனக்கு தெரியும் தானே, இது எல்லாரும் நடக்கிறதுக்குள்ள நடப்பாத. அதுல கொண்டு நீ கடைய வைப்ப, அது உனக்கு அநியாயமா தெரியாது போல. நான் மாமூல் கேட்டா உனக்கு அது அநியாயமா? யோ நீ காசு கொடுக்கறதுனாலதான் இப்படி நடப்பாதையில உனக்கு கடையை போட விட்டுருக்கோம். இல்லைன்னா அப்பவே அடிச்சு நொறுக்கி கடையை காலி பண்ணிருப்பானுங்க. பாத்துக்க. எப்பா தம்பி, நான் எப்பவும் சொல்றேன் உனக்கு காசு தந்துடுறேன்ப்பா. இப்போ கொஞ்சம் இல்லப்பா, இன்னைக்குதான்ப்பா கொஞ்சம் வியாபாரம் பரவாயில்ல. ஒரு 2-3 நாள் கழிச்சு கரெக்டா மாமூல் காசை தந்துடுறேன்ப்பா. அதெல்லாம் முடியாதியா. நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். போ போய் காசு எடுத்துட்டு வா. என்னப்பா, அதான் நான் சொல்லிட்டு தானே இருக்கேன் என்கிட்ட காசு இல்லைன்னு. திரும்ப திரும்ப காசை கொடுனா நான் எப்படி எடுத்துட்டு வருவேன்? யோ என்னையா துள்ளிட்டு இருக்க? கொட்டையை அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டே இருப்பேன் பாத்துக்க. ஒட்டக்கி வாசி. எப்பா தம்பி, உன் காலில் வேணாலும் விழுறப்பா. தயவுசெய்து இப்ப கிளம்புப்பா. நான் அடுத்த வாரத்துக்குள்ள எப்படியாச்சும் உன் காசை ரெடி பண்ணி கொடுத்துறேன்ப்பா. கிளம்புப்பா. அதெல்லாம் கிளம்ப முடியாதியா. மாமூலை எடுத்து கையில வை, நான் கிளம்பிட்டே இருக்கேன். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையாப்பா? ஏன்ப்பா எங்களை இப்படி கொல்றீங்க? நாங்களே ஏதோ 5-10 கஷ்டப்பட்டு கடையை வச்சு நடத்திட்டு இருக்கோம். அதுலயே வந்து மாமூல் கேட்டா நாங்க என்னப்பா பண்ணுவோம்? யோ
மாமூலை எடுத்துட்டு வரியா இல்ல இப்ப கடையை அடிச்சு நொறுக்கட்டுமா? பொறுக்கி பைய திருந்தவே மாட்டான் போல. நானும் எவ்வளவு நாள் தான் இவங்கிட்ட சொல்றது. கடைசியில எனக்குன்னு வந்து பிறந்து என் மானத்தெல்லாம் வாங்கிட்டு திரியான் பொறுக்கி பைய. எங்க கொண்டு இந்த பாவத்தெல்லாம் தொலைக்க போறான்னு தெரியல. கடவுள்ல ஒருத்தர் இருந்தா அவர் உனக்கு சரியான கூலி கொடுப்பாரு. கண்டிப்பா உனக்கு கூலி கொடுப்பாரு. யோ சார் தான் போயா, வந்துட்டாரு கடவுள் கிடவுள்னு. முதல்ல போய் காசு எடுத்துட்டு வா. இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்கானு கேட்க ஒரு ஆளு இல்லையே. யோ இன்னும் பக்கத்து கடைக்கெல்லாம் போக வேண்டியதா இருக்கு. போயிட்டு வர்ற வரதான் உனக்கு டைம். அதுக்குள்ள நீ மாமூல் தரல, கண்டிப்பா இன்னைக்கு கொடையை அடிச்சு நொறுக்கி காலி பண்ணாம போக மாட்டேன். அட கடவுளே, இவர் எப்போ இங்க வந்தாரு? பொறுக்கி இப்படி பொறுக்கிட்டு திரியறானு. சை, இப்படி அடுத்தவங்க வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சா வேணும் உருப்படுவானா? உருப்படாம தான் போவான். விளங்கும், சும்மாவே என் மேல இவர் கொலகாண்டில தான் திரிகிறாரு. இதுல இதை வேற பார்த்து தொலைஞ்சிட்டாரா? நமக்கு எதுக்கு வம்பு? நமக்கு அண்டும் காணாத மாதிரி போயிட வேண்டியதுதான். யோ நகரியா, பாவி பையன் இவெல்லாம் விளங்குவானா? நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா போயிருவான், உருப்படவே மாட்டான். இப்படி என் வயிற்றுல வந்து அடிக்கிறானே. நானே ஏதோ 5 10 சம்பாதிச்சு வச்சிருக்கேன். அதையும் கரெக்டா வாரம் மாமூலுங்கிற பேர்ல அதையெல்லாம் பிடிக்கிட்டு போய் தொலைஞ்சிடறான். இவன் திங்கிற சோறு இவனுக்கு வயிற்றுல ஒட்டுமா? இவன் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா போயிடுவான். இவ்வளவு சாபத்தை வாங்கிட்டு இவெல்லாம் எங்க இருந்து உருப்பட போறான்? இவனை நம்பி ஒரு பொண்ணு வேற வீட்டுல இருக்கு. அதை பத்தி கூட கொஞ்சம் கூட யோசிக்காம பொறுக்கித்தனம் பண்ணிட்டு திரியிறான். இவனை சொல்லி என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி பொறுக்கி பையலாம் பெத்து விட்டுருக்காங்களே, அவங்கள சொல்லணும். ஒழுங்கா அடிச்சு திருத்தி ஒழுங்கா வளர்த்துருந்தாங்க. அந்த பொறுக்கி பையில இந்த மாதிரி தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிட்டு தெரியுமா? அதுவும் வயிற்று அடிப்பானுங்களா? நல்லாவே இருக்க மாட்டானுங்க, நாசமா போயிடுவானுங்க. ஏங்க, எனக்கு இப்பதாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம நினைச்ச காரியம் நடக்க போகுதுன்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆமா சுந்தரி, எனக்கும் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம பொண்ணுதான் இந்த வீட்டோட மூத்த மருமகா. அதை நினைக்கும் போதே எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு. ஏங்க, நான் கூட என்ன நினைச்சேன்னா, இந்த சுந்தரனா எப்படினாலும் பிரச்சனை பண்ணுவாரு, இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டார்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நல்ல வேலை, என்னெல்லாமோ பேசி இந்த மீனாட்சி சுந்தரனா மண்டையை கழுவிட்டான்னு நினைக்கிறேன். அதனாலதான் சுந்தரனா சரின்னு இருக்காங்க. ஆமா சுந்தரி, மீனாட்சியை மீறி இந்த வீட்டுல ஒண்ணுமே நடக்காது. மீனாட்சி சொல்றதுதான் சட்டம். ஆமாங்க, அதுதானே நம்மளுக்கும் வேணும். அப்பதானே இவன் மண்டையை கழுவுனாலே போதும், நம்ம வேலையெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஆமா சுந்தரி, இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமா இருக்கணும். நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது. ஆமாங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு சீக்கிரம் பிரீத்திக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாணத்தை முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிப்போம். சரிமா சுந்தரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் அம்பிகா விஜயகாந்த் அவங்க பொண்ணோட 9th பர்த்டே. ஹாப்பி பர்த்டே பிரதீக்ஷா குட்டி. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிரதீக்ஷா. நீங்க எப்போ ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும். அப்புறம் நம்ம இன்னொரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டரோட பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே ஷாகிர் குட்டி. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஷாகிர், எப்போ ஹாப்பியா சந்தோஷமா இருங்க. அப்புறம் நம்மளோட இன்னொரு சப்ஸ்கிரைபர் அவங்க நேம் சொல்ல சொல்லியிருந்தாங்க. ஹாய் அம்முலட்சுமி சிஸ்டர். ஹாய் அம்முலட்சுமி சிஸ்டர், நீங்கள் 2 வீடியோக்கு முன்னாடியே எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணி வச்சுட்டேன், அதனால தான் அந்த வீடியோவில் சொல்ல முடியல சிஸ்டர். ஸோ சாரி, அதனால் நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.